1 kg பிரியாணி நம்ம இப்ப பண்ண போறோம். மேரேஜ் ஸ்டைல்ல பண்ண போறோம். நம்ம 1 kg பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம். இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 3 விசில் வச்சா கறி வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி வச்சா நம்ம மட்டனுக்கு அந்த 1 லிட்டர் தண்ணி அந்த லேயரா வந்துடும். உங்களுக்கு அந்த அரிசி வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வச்சதுக்கு அப்புறம் தீயை வந்து ஸ்லோ பண்ணிடணும். அப்படியே நல்ல மல்லிகைப்பூ மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு கறி. ஹாய் நண்பர்களே, எம்எஸ்கே யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. நான் உங்கள் சாவுலங்கு. ஐ எம் ரில்வான். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் அந்த அளவு எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதை நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நம்ம அதை வந்து தெளிவான முறையில் கரெக்டாக பக்குவத்தை நம்ம காட்ட போகிறோம். இப்போ 1 kg பிரியாணி நம்ம இப்போ பண்ண போகிறோம். மேரேஜ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நாம இப்போ சட்டியை வைக்கிறோம். இப்போ பற்ற வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 100 நெய், 1 kg பிரியாணிக்கு 100 நெய் ஊற்றுறோம். நம்ம 150 ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பட்டை 1 கிராம், ஏலக்காய் 1 கிராம், கிராம்பு லவங்கம் அரை கிராம். இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்ல சூடு வரணும். சரி, எண்ணெய் கொஞ்சம் இந்த சூடு வரணும். அதாவது இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகணும், நிற்கணும். நம்ம 1 kg பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம். எப்பவுமே எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் போடணும். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம், ஒரு 5 பச்சை மிளகா. வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கணும். இப்போ வெங்காயத்தை, பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, ஏலக்காய். இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இது நம்ம இதில் போட்டோடனே அந்த பிரியாணியோடைய ஸ்மெல் இதில் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து அப்படியே இந்த கோல்டன் கலரில் வரும். வந்தவுடனே நம்ம இஞ்சி பூண்டு போடணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து பொன் நிறமாக வந்துடுச்சு. நம்ம இதே பக்குவத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. இப்போ இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம வந்து தயிரை ஆட் பண்ணுறோம், 200 ml. இதுக்கப்புறம் உப்பு 30 கிராம் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1.5 கிலோ மட்டனை வந்து நம்ம குக்கரில் வைக்கிறோம். இப்போ இது நம்ம வந்து இதுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி இப்போ 3 விசில் வைக்கிறோம். நம்ம ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூடு வந்து நல்ல மசஞ்சு வந்துருச்சு. 10 கிராம் வத்தத்தூள் போடுறோம்மா. மல்லி புதினா 100 மல்லி, 50 புதினா தேவையான அளவு. அதுக்கப்புறம் தக்காளி 400 கிராம். தக்காளி 400 கிராம் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வைக்கிறோம். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி. மசாலா வந்து நம்ம வந்து கீழே எதுவும் பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து தண்ணி வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மசாலாவும் நல்லா வெந்து வந்துட்டு கவராக வந்துருக்கு. இப்போ நம்ம இதே பக்குவத்தை நம்ம அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வச்சா கறி வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மட்டன் வெந்துருச்சு பாருங்க. 75% வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடணும். நம்ம மட்டனை ஃபுல் வேக்காடு வைக்கக்கூடாது, 75% தான் வைக்கணும். 25% வந்து தம்மில் வேகணும் மட்டன். நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி வச்சா நம்ம மட்டனுக்கு அந்த 1 லிட்டர் தண்ணியே போதுமானது. அரிசியை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் வாட்டர். உலைக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு மல்லிப்பூ. 1 கிலோவுக்கு வந்து 40 கிராம் உப்பு போடணும். நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி, 40 கிராம் உப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம் எல்லாம் போட்டு எல்லாம் தேவையான அளவு போட்டுருக்கோம். உலை வந்து நல்ல கொதி வரணும். பாருங்கள் உலை எப்படி கொதிக்குது. இந்த கொதி வரச்சுல நம்ம வந்து அரிசி தட்டிடணும். அரிசி வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து வெந்து வரணும்.
இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும் அரிசியை. அந்த லேயராக வந்துடும் உங்களுக்கு. அந்த அரிசி வந்து அப்படியே பிரிஞ்சு வரும், கோடு கூட அப்படியே கொஞ்சம் வெந்து வரும். இப்போ நம்ம அரிசியை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த தவாவை வந்து சூடு பண்ணிக்கணும். நம்ம வந்து தம்மு பிரியாணியை வந்து தம்மு இதில் தான் தம்மு போட போகிறோம். 1 kg பிரியாணி நம்ம இதில் தம் போட போகிறோம், அரிசி தட்ட போகிறோம். அதாவது மட்டனுக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு போதுமான அளவு தண்ணி இல்லாததுனால இன்னும் நமக்கு தேவையான ஒரு 250 ml தண்ணி நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதி வருது. இது அப்படியே நம்ம வந்து என்ன செய்யணும், தம் போட போகிறோம். அதாவது இந்த தவாவில் போட போகிறோம் தம். நம்ம தவாவை ஆல்ரெடி சூடாக வச்சுருந்தனால இப்போ நம்ம வச்ச உடனே இதில் ஒரு கொதி வருது பாருங்கள். நான் வருதா கொதி. இதை வந்து நம்ம இப்போ தவாவை வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சூடு பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து இதை மூடி போட போகிறோம். இப்போ நம்ம அரிசி உலை எடுத்த அந்த வெந்நியை வந்து நம்ம இதுக்கு மேலே தம்முக்கு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சதுக்கப்புறம் தீயை வந்து ஸ்லோ பண்ணிடணும். அந்த தம்மு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அந்த புகை எப்படி வெளியே வருது பாருங்கள். நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான சுவையான பிரியாணி. இப்போ நம்ம தம் பிரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க நம்ம எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்க. இதுதான் நம்ம மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி. இது 1 kg பிரியாணி. நம்ம இந்த பிரியாணி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே காமிச்சோம். நீங்கள் இந்த ஸ்டைல்லே பண்ணுங்கள். பிரியாணி உண்மையிலே சூப்பராக நல்லா வரும். உங்களுக்கு வந்து நல்லா அமையும். பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன எப்படி நம்ம அந்த மெத்தேடு காமிச்சோமோ அதே மெத்தேடில் பண்ணுங்கள். கறி வந்து ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 kg பிரியாணிக்கு நம்ம 1.5 கிலோ கறி போட்டிருக்கோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படியே நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு கறி. இதை வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து குக்கரில் பண்ணுவாங்க. நம்ம குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஒரு வட்டத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியலை, சரியாக புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் தெளிவாக நம்ம வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.